ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலன்கள் இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா நீங்க மற்ற ராசிகளை கேட்டுக்கொண்டு அப்புறம் உங்க ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டாக உங்க ராசி பலன்கள் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது. எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க, தமிழ் வருட பிறப்பு. எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல குருவுடன் சூரிய பகவான் இணைந்து குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 8ஆம் இடத்துல செவ்வாய் சனியும், 9ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. யாருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிதாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. கலைத்துறை, இசைத்துறை, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரிங்க, கலை சார்ந்த அனைத்து துறையினரும் இப்பொழுது நல்ல வாய்ப்புகளை புதிதாக கிடைக்கப்பெறுவீங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. சிறந்த ஒரு நாள் ஆன்மீகத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணி நீங்கள் மன திருப்தியோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு சந்தோஷமாக அந்த சுப செலவுகளை நீங்கள் செய்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம். உறவினர்களை மீட் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக இன்றைய தினம் ஒரு கலகலப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் நினைச்சபடி இன்னைக்கு சாதகமாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தொழில் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சின்ன சின்ன மாறுதல்களை உங்கள் தொழிலில் பிசினஸ்ல நீங்கள் செய்யறதன் மூலமாக நல்ல ஒரு தனலாபத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் மாற்றி யோசித்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதற்கு உகந்த ஒரு நாள். அதன் மூலமாக உங்களது பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் காரியங்கள் சிறப்பாக செய்து நீங்கள் வெற்றிகளை பெற்றிட உங்களுக்கு தன்னம்பிக்கை மனதில் அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறும். உங்கள் தன்னம்பிக்கை மூலமாக வேறு லெவலுக்கு எத்தனை ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான நல்ல அடித்தளமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுடைய அப்பா இருக்காங்களே, அப்பாவுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் பொருட்கள் ஆடம்பரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமான ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. சில காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளை நீங்கள் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரு கூடயும் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. கோவப்படக்கூடாது. கோபமான பேச்சுகள் உங்களுக்கான மதிப்பை குறைத்து விடும். எனவே யாரு கூடயும் கோவப்படாம உங்க வார்த்தைகளை நிதானமாக நீங்க பேசுவது ரொம்ப அவசியங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க. ஆனா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கான நல்ல ஒரு நெருக்கடி இல்லாத சூழலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியுங்க. யதார்த்தமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உங்கள் முயற்சியில் அந்த யதார்த்தத்தை நோக்கி நீங்கள் முயற்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே யதார்த்தமான நல்ல ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக நீங்கள் செயல்பாடுகளுக்காக டைவர்ட் பண்ணி இன்னைக்கு சிறப்பாக காரியங்களில் ஈடுபடுங்கள். கற்பனை செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்கள் காதலர் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. அது இன்னும் இனிமையாக மாற்றுவதற்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலான பிளானை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இனிமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்.
வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்கிறது வந்து ஒத்துழைப்பு தான். உங்க காதலருடைய ஒத்துழைப்பு தான் உங்களுக்கு காதலருக்கு வந்து வெற்றிகளை பெறக்கூடிய காதல் சக்தியாக இருக்குதுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இனி உங்க காதல் வாழ்க்கையில அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பதனால காதல் உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இன்னும் உதவிகள் நிறைய கிடைப்பதற்காக உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாமே ரெடியா இருப்பாங்க. உங்க உதவிக்கு உங்க சகோதரர் வந்து கூடவே வருவாருங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பதற்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பரஸ்பரமான நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்க மனக்குறந்த காதலர் கூடவும் நீங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தந்து உங்க வாழ்க்கையில ஒத்துழைப்போடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக நீங்க தினத்தை வந்து அனுபவிக்க முடியும். மாலை நேரத்துல நீங்க விடாமுயற்சியுடன் பணியாற்றக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அதனால நீங்க எந்த விதமான சின்ன சின்ன தோல்விகளுக்கு மனம் தோண்டு போகாமல் விடாமுயற்சியோடு நீங்க பணியாற்றுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் உங்களுக்கு மிக இன்பமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க. அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் அறிவுபூர்வமாக கிடைக்கப் பெறுவீங்க. அதை நீங்க சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை தந்து உங்களுக்கான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இறை வழிபாடுகள்ல ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்க மத்தவங்க நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதை நீங்க தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல தகவல் உங்களது இன்கிரிமெண்ட் குறித்த உத்தியோகத்தில் சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சேரும். எனவே உங்களுக்கு அலுவலக பணியில் நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. நல்ல தகவல் வரும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கணித தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக அதிகமான உதவிகளை செய்யுங்க. இன்னைக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். சொந்த பந்தங்களை மீட் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் நல்ல வாய்ப்புகளோடு இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். கலைத்துறையினருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் கையிருப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சுபமான செலவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க நண்பர்களே. ஒரு நிம்மதி கிடைக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்க முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். மற்றபடி தொழில் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழலில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். சின்ன சின்ன மாறுதல்கள் உங்கள் தொழிலில் செய்து நல்ல ஒரு தன லாபத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கோபமான பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். யாருக்கிட்டையும் கோபமாக எந்த வார்த்தையும் இன்னைக்கு பேசிடாதீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தது ரொம்ப முக்கிய நண்பர்களே. தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்குங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த தினம் கோபமாக பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. அன்பர்களே, நமது கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை இனிய உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.